இத பாரு, நீ வராட்டி கூட நான் ஸ்டேஷனுக்கு போய் என் செல்வாக்குல வெளியே வந்திருப்பேன். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. இப்ப நீ எதுக்காக வந்து இதையெல்லாம் செய்யற? என்ன இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறியா? இல்லத்தா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் வந்து நிற்பேன். என் மேல கோபப்படுறதை விட்டுட்டு இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு யோசிங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது? உங்களை சுத்தி யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்களே நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்க கோவத்தால எதையும் சாதிக்க முடியாத. நீங்க நிதானமா உட்காந்து யோசிச்சீங்கன்னா எல்லாம் புரியும். எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு யோகிய விஷம் போறதை நிறுத்து. அக்கா, இவ ரேவதி கூட திரும்ப சேரணும், நம்ம குடும்பத்துக்குள்ள நுழையணும்னு பிளான் பண்ணிதான் இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான். நீ இந்த விஷயத்துல இவனை நம்பாதக்கா. என்ன பாக்குறீங்க? இந்த மாதிரி உங்க கிரிமினல் வேலை எல்லாம் ரொம்ப நாளைக்கு தாக்க பிடிக்காது. சவால் விடுறியா? உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்க. ஏய், பொண்டாட்டிய விட்டு பிரிஞ்சு தெருவுல நிக்கிற நீ என்ன கிண்டல் பண்றியா? இப்ப ஒன்ன வெளியேத்தின மாதிரி என் அக்காவையும் பிரெயின் வாஷ் பண்ணி என்னோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவேன். உன்னை பெர்மனண்டா அழிச்சிருவேன். கேட்டீங்களா அத்தை? என்னங்க இப்படி பதறீங்க? டேய் வேண்டாம். இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் எப்படி எல்லாம் பதற போறீங்கன்னு பாருங்க.